ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் கருணக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ணலாமா? எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கடலைப்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கிக்கலாம். தோல் உரிக்காமல் 5-6 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஆலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து வேக வச்சு ஆயிலில் ஃப்ரை பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரை. டாட்டா.